கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நம் சந்தையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பண்ணியிருக்கோம். வணக்கம். வணக்கம். மேகதாது விவகாரம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக எடுத்துக் கொண்டு இருக்கிறது. எதிர்கட்சிகள் அனைவரும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்க எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு புறம் இருந்தாலும் இந்த மேகதாதுனா என்ன, ஏன் அவங்க அந்த அணையை கட்டணும் அப்படின்னு துடிக்கிறாங்கிற மாதிரிலாம் பல்வேறு கேள்விகள் கூட தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கு. எனக்கு சார் விஷயம் தான். மேகதாட்டு அணை என்பது மேக அப்படின்ற கர்நாடகத்தில் ஆடுன்னு அர்த்தம், தாட்டுண்டா தாண்டுன்னு அர்த்தம். ஆடு தாண்டு பாறை. இந்த மேகதாட்டு அணை என்ற பக்கத்தில் குறுகிய இடத்துல காவேரி ஆறு குறுகிய இடத்துல வரக்கூடிய இடம் தான் இந்த மேகதாட்டு. மேகதாட்டு, மேகண்டா ஆடு, தாட்டுன்னா தாண்டு. கன்னடத்தில் தாட்டு, தாண்டு தமிழில் ஆடு தாண்டு அப்படின்னா பேர். அது பெரிய இது ஆடு தாண்டா, ஆடு தாண்டும் பாறை அப்படின்னு பேர் தமிழில். அது கர்நாடகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த இடம் இருக்குது. ரொம்ப குறுகிய இடத்துல தான் ஆறு, அந்த இடத்துல குறுகிய பாறை கிரைக்குள்ளே தான் வருது தண்ணி. அது ஓரமாக நீண்ட விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஆனால் நம்ம ஆளுக்கு அது விஷயமா புரியலை. புரியாமல் தான் ஜோசப் விஜய் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் பேச்சுவார்த்தைக்கு போகிறேன்றாரு. பேச்சுவார்த்தைக்கு நம்ம செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த முறை பல முறை நாம் பேச்சுவார்த்தை நடத்தி நாம் அந்த பேச்சுவார்த்தையில் தோல்வியை தள்ளியிருக்கிறோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தைப்பட்ட கடைசியாக உச்சநீதிமன்றம் சொல்லி பேச்சுவார்த்தைக்கு சென்ற நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த பச்சை தண்ணி கூட, அந்த காவேரி நீர் தண்ணியை கூட குடிக்க மாட்டேன்ட்டாங்க, டேபிள் வச்சிருந்தது. இதை சட்டமன்றத்தில் நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தளி ராமச்சந்திரன் பேசுறார். இந்த வரலாறு அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இதை பத்தி பேசணும்ல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தளி ராமச்சந்திரன் வரலாறு சொல்றார். அதனால மேகதாட்டு அணை சொந்தமாக பேச்சுவார்த்தை என்பது தேவையில்லை. அழகா நம்முடைய சகோதரி அன்புமணி, சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினாங்க. ஒன்னும் அணை கட்டு, அவன் அணையை கட்டணும்ன்றான், நம்ம கட்டக்கூடாதுன்றான். அவ்வளவுதான். இதில் பேச்சுவார்த்தைக்கு தேவையில்லை. லீகலா நம்ம செய்ய வேண்டிய நடவடிக்கை என்ன, சட்டப்பூர்வ நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் புஷிக்கு எதுவுமே தெரியாது. மேட்டூர் டேம் போய் பார்த்துருக்காரா? எத்தனை மதம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேள்வியே என்ன, ஆதவர்ஜுனா என்ன கேள்வி கேட்கிறாரு? ஆதவர்ஜுனா திமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு, எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு என்ன யோக்கிய தகுதி இருக்குன்னு கேட்கிறேன். ஏன் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து கேள்வி, நீங்க யாருங்க எங்களை நாளைக்கு நடக்கிற கூட்டத்துக்கு வர்றையா வரலையான்னு கேட்கறதுக்கு நீ யார்? நாங்க கேட்கிறோம் ஆளுங்கட்சியை பார்த்து, எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி இங்க என்ன கோரிக்கை, நாங்க ஒத்துழைப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம். வறட்சி நிவாரணம், காவேரி பகுதியில் குறுவை சாகுபடி இல்லாம பயிர்கள் கருகிருக்கு, விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் என்ன அறிவிச்சிருக்கீங்க? உடனே ஜோசப் விஜய் ஒன்றும் தெரியல, இப்ப தானா கூடான்னு நாங்க சொன்னா அதுக்கு வருத்தப்படுறேன். நீ தற்கூலிதான். என்ன ஏன் வருத்தப்படுறீங்க? நாங்க கொடுத்துருக்க புள்ளி உரம் தெரியுமான்னு கேட்கிறாரு, எழுதி வச்சு படிக்கிறார். நீங்க கொடுத்தது எப்பயும் கொடுக்கக்கூடிய நிவாரண நிதி, வறட்சி நிவாரண நிதி, சிறப்பு நிதி கொடுக்கணும். அதுக்கு என்ன அலாட் பண்ணிருக்க, என்ன கணக்கெடுக்கிறதுக்கு அவை முன்னவர் செங்கோட்டை எந்திரிச்சு என்ன பதில் சொல்றாரு? செப்டம்பர் மாசத்துல நாங்க கணக்கெடுத்து கொடுப்போம். அது கூட ஒரு பதில் கூட வைங்க. அதை சொல்ல தெரியல உனக்கு, அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லையில. புஷில நீர் வளத்துக்கு மேட்டூர் டேம்ல எத்தனை மதகுனா என்னன்னு தெரியுமா? எத்தனை மதக திறக்கணும் தெரியுமா? போய் மதகம் போய் பார்த்துருக்கார? சற்ற திறக்க தெரியுமா? எத்தனை சற்று இருக்கு? சற்று வழியா எத்தனை டிஎம்சி தண்ணி இங்க வருது? பிள்ளை கொண்டு போய் பார்த்துருக்காரா? அதான் எல்லை தமிழ்நாட்டுக்கு திறந்து விடக்கூடிய பகுதி.
எதுவும் தெரியாத மக்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு கேள்வி கேட்குது. இதுக்கு எதிர்க்கட்சி உதயநிதி பதில் சொல்லிட்டு இருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டத்துக்கு வர்றது வராதுமா திமுக தலைவர் பொதுச் செயலாளர் பதில் சொல்லிக்கிடுவாங்க. சட்டமன்றத்தில் நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம 900 கோடி கொடுத்தோம், எதுக்கு உங்க மாமன் கொடுத்தாரு? அந்த கொடுத்த ரகசியத்தை நான் சொல்லவா? எங்களை மாதிரி ஆள சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறது இல்லை திமுக. RSS காரனை பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டுறது, யாரவா நிப்பாட்டுறது. அங்க கேள்வி கேட்பு அப்படியே நழுவுறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் கூறாம உதயநிதிக்கு ஆதரவு தனிப்பட்ட சண்டையா? உங்க அப்பாவை காண யார கேட்கிறாரு? நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறார். ஆனா நீ எங்க அப்பாவை காண உங்க அப்பாவை காண கேட்கறதுக்கு அமைச்சர் கரோ பண்ணிருக்கணும். 50 சட்டமன்ற உறுப்பினர்லாம் அன்றைக்கு அவையில மன்னிப்பு கேட்க வச்சிருக்கணும் ஆதரவு. அப்படியே திமுக சட்டமன்ற மதில் மேல் போன மாதிரி இருக்கீங்க. வழக்கு பாஞ்சிருமா? சம்பாத்தியம் கோடிக்கணக்கான சம்பாத்தியம். ரொட்டி அங்கிட்டு ரொட்டி இங்கிட்டு ரொட்டி. நெளிர தெரியுது எங்களுக்கு. தலைவர் குடும்பத்தை பேசுவதற்கு ஆதரவு யார்? வாதம் அது வாதம். அதையும் பிரபாகர் நம்முடைய சபாநாயகர் பிரபாகர் வந்து ஏன் வந்து அதை வந்து நீங்க தட்டி கேட்க மாட்டேன்றீங்க? அவங்க எந்த வார்த்தை பேசினாலும் உதயநிதி அழகா பேசிட்டு இருந்தாரு. ஒத்துழைப்பு தீர்மானத்தில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டும் பேசுங்கன்றீங்க. ஆதரவுச்சுனா 900 கோடி கொடுக்கறது உங்க அப்பாவை காணான்னு சொல்றதுனா அவர் யார்? என்ன பதில் அவருக்கு? என்ன அது மாதிரி மேகதாட்டு அணையில அவர் தவறான வாதத்தை வைக்கிறார். திமுக அரசு 3 முறை நீதிமன்றத்துக்கு போய் தள்ளுபடி செய்யப்பட்டது. நான் கேட்கிற ஆதரவுச்சுனாவை ஜூன் 12ஆம் தேதி திறக்கணும் மேட்டூர் அணை. ஏன் திறக்கல? அதை திமுக சட்டம் வலுவா கேட்கணுமா இல்லையா? ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையோட இருப்பு என்ன? அணைய தண்ணீர் இருப்பு என்ன? எத்தனை அடி தண்ணீர் இருந்தா அணையை திறக்கலாம்? பில்லிகுண்டுல அளவு என்ன? காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் கபினி அணையில தண்ணி எவ்வளவு இருக்கு? ஏன் நீங்க மேட்டூருடைய திறக்கிறதுக்கு காரணம் சொல்லல? அதை கேட்கணும்ல. 50 பேர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கீங்க, வேடிக்கை பார்க்கவா இருக்கீங்க? உதயநிதிக்கு ஆதரவு தனிப்பட்ட குடும்ப சண்டை மாதிரி நடக்கிற மாதிரி ஏன் வேடிக்கை பார்க்கறீங்க? முகவரி வந்து நம்மை அமைச்சராய்க்கு அழகு பார்த்த ஒரு ஸ்டாலின் இல்லையா? தானாடவுடன் தான் தசையாட வேணாமா? அன்றைக்கு நெருக்கடி என்ற நெருப்பாட்டில் எந்த தலைவர் மகன் செயலுக்கு போனாங்க? 7ஆம் வயதில் ஸ்டாலின் போனார். அதான் தலைவரான. இன்னைக்கு அதான் உதயநிதிக்கு நிலவரம். உதயநிதியை தவிர யார் இன்னைக்கு பேசுறீங்க? அங்க ரகுபதி பேசினாரு, அவங்க பேச விடல. திமுக உறுப்பினர் என்கரேஜ் பண்றீங்களா? அவரை உற்சாகப்படுத்தினீங்களா? அது மாதிரி ஆதரவு கேள்வி கேட்கணும்ல. திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நீங்க பாத்தீங்களாக்கா நீர் திறந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அந்த அணையுடைய லெவல் எவ்வளவோ அது பிரகாரம் திறந்துகிட்டு தான் இருந்திருக்கா. அதை நீங்க விளக்கமா சொல்லணும். ஏன் இந்த மேகதாட்டு அணைனா என்ன, இந்த அணை ஏன் கட்டக்கூடாது சொல்ற விளக்கத்தை சொல்லணும் மக்களுக்கு. தீப்பொறி ஆறுமுகன் திமுக ஒரு பேச்சாளர் இருந்தாரு. அவர் சொல்லுவாரு, எல்லோரும் பால் கமிஷன் அறிக்கைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க. இவன் என்ன நினைக்க போறான்? அவன் பொதுமக்கள் ஏதோ பால்ல கமிஷன் அடிச்சுட்டாங்க நினைக்க போறான். அப்படி இல்லடா, சிஜே பால் என்று ஓய்வு பெற்ற நீதிபதியை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைரவேல ஆட்டையை போட்டது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி சிஜே பால் என்ற ஒரு தலைமையில் போற்றப்பட்ட கமிஷன் பாண்ட் ஆகுது. அது மாதிரி மேகதாட்டு அணைண்டா இவன் கட்டினா நமக்கு ஒரு சொட்டு தண்ணி வராது. அதை தீவிரமா எதுக்கிறத விட்டுட்டு அது சொந்தமான பேச்சுவார்த்தை விட்டுட்டு உடனே பெரிய எல்லா வாரம் தெரிஞ்ச மாதிரி ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் சொல்றாரு, 69ல யார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் தெரியுமா? கலைஞர் தான் இருந்தாரு. அவரா கட்ட சொன்னாரு.
காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்து கொடுத்தது யார் தெரியுமா? ஜோசப் விஜய். பிரதமர் VP சிங் இருக்கும்போது அவர்கிட்ட பேசி போராடி காவிரி நடுவர் மன்றம் வாங்கினாலதான் இன்னைக்கு நமக்கு காவேரி ஒழுங்காற்று ஆணையம், காவேரி மேலாண்மை வாரியம். நீங்க ரொம்ப புதுசா புதிர் போடுறாரு. 69ல யார் பொதுப்பணித்துறை அமைச்சர்? கலைஞர் முதலமைச்சர், அண்ணா மறைவுக்கு பின்னாடி. அவங்க கர்நாடகா தொடர்ந்து மீறி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவங்க மேகதாட்டு அணை, இந்த மேகதாட்டு அணையை கட்டியாச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த மேகதாட்டு பகுதியில் 9,000 கோடி மதிப்புல அதிகபட்சம் 67 DMC தண்ணீர் கொள்ளளவு கொண்ட அணையை கட்ட திட்டமிடுறாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்க? பெங்களூருக்கு எங்களுக்கு தண்ணி தேவை, அதுக்காக நாங்கள் சேமிச்சு வைக்கிறதுக்காக நாங்கள் இந்த அணையை கட்டுறோம்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க பெங்களூருக்கு ஏற்கனவே குடிநீர் தேவைக்கு அவங்க அணையில தண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ இது 15 கிலோமீட்டர்கிட்ட இருக்கு, தொலைவில் கர்நாடகத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த அணையில 67 DMC தண்ணியை மேகதாட்டு அணை கட்டியாச்சுன்னா நமக்கு இங்கேயும் ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. இப்போ நம்ம நிலவரம் என்ன? கபினி அணைன்றது கேரளாவில் மழை பெஞ்சா கபினி அணையில நிறையும். கபினி அணையில நிறையும் பொழுது அவங்க கபினி அணையை ஃபுல்லா நிறைச்சிட்டு அதுக்கு மேல அணை நிரம்பினா வெள்ளம் வந்துடும், மக்கள் செத்து போவாங்க. அதுக்காக அந்த உபரி நீரை நமக்கு திறந்து விடுறாங்க. இதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு. ஒரு தடவை கூட அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல. இப்ப இந்த அணையை 15 கிலோமீட்டருக்குள்ள தமிழ்நாடு பார்டர் கிட்ட கட்டியாச்சுன்னா நமக்கு எதிர்காலத்துல காவேரி டெல்டா பாச விவசாயத்தை அழிச்சிட முடியும். அதான் தடுக்கணும்ன்றான். நீ மறுவரை தொகுதி மறுவரை கூட்டத்துக்காக நான் கூட்டம் போடுறேன் அனைத்து, இதுக்கே கூட்டம் போடல, அவசர கூட்டம் எதுக்கு நடத்தின? மறுவரை திமுக எதுக்கும், திமுக நீங்க எதுக்க போறீங்க, கிழிக்க போறீங்க. திமுக கடுமையா எதுக்கும், தெளிவா சொல்லிட்டாங்க எதுக்குறோம்னு சொல்லி. ஒரு புதுசா நாங்க எதுக்க போறோம். காவிரி நடுவர் இடைக்கால தீர்ப்பில் கர்நாடகத்தின் பாசன பரப்பு எவ்வளவு தெரியுமா? அவங்க சொன்னது 11.20 லட்சம் ஏக்கர். ஆனா இப்போ பாசனம் எவ்வளவு பண்றாங்க? நீர்வளத்துறை அமைச்சர் 7 பக்கத்துக்கு படிக்கிறியே, தெரிஞ்சுக்கிறங்க. அவங்க நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பில் சொன்னது பாசன பரப்பு 11.20 லட்சம். ஆனா தற்போது 22 லட்சம் ஏக்கருக்கு அதிகமாக விரிந்துள்ளது. இதற்கு தேவைப்படும் பாசன நீர் 162 DMC கணக்கிடப்பட்டு, கர்நாடக மாநிலத்துக்கு காவேரி நதியில் உரிமையுள்ள 270 DMCயில் மேகதாட்டு அணை திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்றும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படும் தண்ணீர் எந்த விதத்திலும் குறையாது என்று கர்நாடகம் கூறுது. நடக்குமா? சாத்தியமாகுமா? இதை கட்ட விடலாமா? 1960-70 ஆண்டுகளில் நமக்கு கிடைச்ச தண்ணி 350 DMC தண்ணி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சி. விஜய் 1969 வரலாறு பேசுறியே, 1969-70 கலைஞர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச தண்ணீர் 305 DMC. 1990ஆம் ஆண்டு நடுவர் மன்ற இடைக்கால தீர்ப்பில் 1990 தான் 205 DMC குறைந்தது. நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு வந்தபோது, இறுதி தீர்ப்பு நமக்கு நடுவர் மன்றத்தில் கொடுக்கும் 192 DMC மேலும் சரிந்தது. நியாயம் கேட்டு மேல்முறையீடு செய்தியில் உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு அளித்த தீர்ப்பில் 14.75 DMC தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு குறைத்தது. குறைச்சிக்கிட்டே வராங்க. அதாவது 14.25 DMC தண்ணீரை கர்நாடக மாநிலம், பெங்களூரு நகரம் உள்ளிட்ட பிற நகரங்களில் தண்ணீர் தேவைக்காக எடுத்துக் கொள்ளலாம் என்று காரணம் கூறி தமிழ்நாட்டுக்கு நீர் அளவை குறைச்சிச்சு. அப்புறம் எப்படி மேகதாட்டு அணை கட்டி நாங்க இன்னும் பெங்களூருக்கு தண்ணி கொண்டு போறோம் சொல்றீங்க? இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளலாமா? இப்போது மீண்டும் பெங்களூரில் தண்ணீர் தேவைக்காக என்று காரணத்தை காட்டி 400 மெகாவாட் புனல் மின் நிலையம் என்ற பெயரில் மேகதாட்டு அணை கட்டும் திட்டத்தை கர்நாடகம் கையில் எடுத்து அழிச்சாட்டம் பண்ணுது.
இது எப்படி ஒத்துக்கிற முடியும்? ஏற்கனவே காவிரியின் துணை நதியில் அனைத்திலும் அணைகளை கட்டி தண்ணீரை தேக்கி சாகுபடி பரப்பை விரிவாக்கியுள்ளது. கிருஷ்ணசாகர் அணை அங்கதான் இருக்கு. அதுல 49.45 டிஎம்சி கொள்ளளவு கொண்டது. அங்க பிடிச்சு வச்சுக்கிறேன். இது நீங்களாக துணை நதிகளின் குறுக்கே பல அணைகள். அவை கபினி அணை 19.5 டிஎம்சி கொள்ளளவு, ஹேங்கி அணை 8.50 டிஎம்சி கொள்ளளவு, ஹேமாவதி அணை 37 டிஎம்சி கொள்ளளவு, யாக்காட்சி அணை 3.6 டிஎம்சி கொள்ளளவு, கருணவதி 1.26 டிஎம்சி கொள்ளளவு கொண்டவை. இந்த அணைகளுக்கு கீழே பல இடங்களில் தடுப்பணையிலும் கட்டியிருக்காங்க. கட்டி நீர்ப்பாசனத்துக்கு பகிர்ந்து வருகிறார்கள். கர்நாடகத்தில் இந்த அணைகள் மூலம் 130 டிஎம்சி தண்ணீரை எப்போதும் தேக்கி வைத்துக் கொள்ள முடியும். மழை பெஞ்சிச்சு பெய்யல, அவன்கிட்ட சேவிங் பணம் பேங்க்ல இருக்கிற மாதிரி 130 டிஎம்சி தண்ணிய இந்த அணை மூலமா வச்சிருப்பான். இதான் நிலவரம். இது மாதிரி நமக்கு இருக்கா? இந்த அணையின் மூலம் பாசன நீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். பலத்த மழை பெய்து அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து அணைகள் நிரம்பி வழியும் போது மட்டும், அதாவது தேக்கி வைத்தால் அணைக்கு ஆபத்து என்பதால் அதை திறந்து விடுவார்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இதுதான் நடந்து வருகிறது. உபரி நீர் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வருது, வேற எப்பயும் வர்றதில்லை. அதனாலதான் என்ன சொல்றோம், மேகதாட்டு அணை கட்டுனா ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதுல பாஜக கட்சி காங்கிரஸ் அங்க உறுதியா நிக்குது. இங்க இருக்கிற காங்கிரஸ், இங்க இருக்க பாஜக தமிழுக்கு என்ன செய்றீங்க? தமிழ்நாட்டில் தேசிய கட்சி கொடி பறக்கலாமா? டெல்லி ஏகாதிபத்திய பிஜேபி இங்க இருக்கலாமா? கேள்வி அதுதான். அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உச்ச நீதிமன்றம் ஒன்னும் மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒன்னும் தடை உத்தரவு போடவில்லை என்று நம்முடைய அன்புமணி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றார். கர்நாடக தேர்தலை குறிவைத்து பாஜக வெற்றி பெற வேண்டும் என்று தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்து, இதை தமிழ்நாட்டில் பாஜக என்ன மயிருக்கு பாஜக இருக்குன்னு கேட்கிறேன். அங்க இருக்க பாஜக தண்ணி விடக்கூடாது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லுது. அது எப்படி தேசிய கட்சி? காங்கிரஸ், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் சிவகுமார் நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்றாரு. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருவனே நிக்கிறாங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை விஜய் கூட்டம் மறுப்பது ஏன்? இங்க ஒரு நிதியமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, இங்கிலாந்து இளவரசி எட்வர்டு பேர மாதிரி பேசுறாரு, தமிழ்ல பேசணும். கூல் கூல் என்ன கூல்? நீங்க எல்லாம் ஒரு ஆளு, உங்களை கண்டலாம் நாங்க பயந்து போயிடுவாங்களா? திமுக பயப்புறாள் இருக்கு, அது வேற. என்னை போன்ற கோடான கோடி திராவிட இயக்க கருத்தியாளர் இருக்கா ஒரு நிதியமைச்சர் ஆங்கிலத்துல தான் பேசுவாராம். ஒருவரே அதை அப்படிதான் பேசுறாரு. 40-12 அவர் சொல்றாரு. என்ன இப்படி எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? 40-12 மூவாயிரத்தி யாருன்னு வேற சொன்னாரு. 40-12 என்ன 40-12 எங்கடா இருக்கு? நீங்க எல்லாம் வச்சு அதில் நாங்கள் 3 ஆண்டு காலம் எங்க தளபதி யாருக்கும் அஞ்சலை. ஏன் அனைத்து கட்சி கொடுத்த கூட்டமா இருக்கிறீங்க? தளபதி ஸ்டாலினை கண்டு அஞ்சுங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் திமுக தலைவராக ஸ்டாலின் வந்து என்னை மாதிரி ஒரு புள்ளி விவரங்களை அடிச்சு விடுவாரு. ஒரு புள்ளி விவரம் தெரியாத மக்கா உட்கார்ந்துருப்பாரு முதலமைச்சர் விஜய். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கு அஞ்சுகிறார் விஜய், ஸ்டாலினுக்கு எதிர்கொள்வதற்கு. சிங்கமன கர்ஜிப்பார், சிங்கமன கர்ஜனை செய்வார். அந்த கர்ஜனைக்கு முன்னால் பூனை கட்டியாக நாம் பதுங்க வேண்டும் என்பதற்காக புலி போன்று பாய்வார் ஸ்டாலின். புள்ளி உரங்களை அடுக்கி கணைகளால் தொடுப்பார். அனைத்து கட்சி கூட்டத்தை ஸ்டாலினை கண்டு பயந்து அவரை எதிர்முகம் கொண்டு சந்தித்து பேசுவதற்கு துணிச்சில்லாதவர் ஜோசப் விஜய். 3 வருஷம் யாரையும் கண்டு பயப்படலையா? அனைத்து கட்சி கூட்டம் காங்கிரஸுக்கு பயந்துகிட்டு இருக்காரு. சிவகுமார் கோவிச்சுக்குருவாரு, இங்க இருக்க மாணிக் தாக்கூர் கோவிச்சுக்குருவாரு.
இங்க இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி கோவிச்சுக்குருவாரு. ராகுல் காந்தியான மாணிக் தாகூருக்கும் தலைவர், சிவகுமாருக்கும் தலைவர் ஜோசப் விஜய் சந்தித்து பேசி மேகதாட்டு அணை கட்டமாட்டோம் வாக்குறுதி வாங்கி கொடுங்க பாப்பா. அப்புறம் என்ன காங்கிரஸுக்கு 2 அமைச்சருங்க. பிஜேபியின் தயவால், கவர்னர் ஆர்லேக்கருடைய தயவால் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கவர்னர் ஆர்லேக்கர் நினைத்தால் 1 மணி நேரத்தில் இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும். கிரிமினல் குற்றம், குதிரை பேர வழக்கு இருக்கு. கிண்டி காவல் நிலையத்துடைய கிரைம் வழக்க எடுத்தாலே ஜோசப் விஜய் உள்ளதெல்லாம் பிஜேபி நினைச்சா. அதனால பிஜேபிக்கு அஞ்சுகிறார். அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக ஸ்டாலின் வலுவான தீர்மானத்தை கொண்டு வருவார். ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா ஆர்லேகர் நம்மளை பனையூர் பங்களாக்கு அனுப்பிடுவார். ஸ்டாலினை எதிர்கொள்வதற்கு அச்சம் கொண்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் மேகதாட்டு அணை விவகாரத்தை கோட்டையுடன் நினைக்கிற தாவேகாவை வன்மையாக கண்டிக்கிறேன். சார் நன்றி.